ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாரம்பரியமான பலகாரம், தீபாவளி பலகாரம் அதிரசம் தான் பார்க்க போறோங்க. அதுக்கு ஒரு 4 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு பாருங்க. அரிசி வந்து ஒரு 2-3 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி தண்ணியை வடி வச்சுட்டு நல்லா துணியில் உணர்த்திருக்கோம். அதாவது அரிசியில் ஈரம் இருக்கணும், ஆனால் கையில் இருந்தால் ஒட்டக்கூடாது. மிஷினில் இல்லாட்டி மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். 4 கப்பு அரிசிக்கு 3 கப்பு வெல்லமும் 1 கப்பு தண்ணியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு ஒரு குக்கரில் ஊற்றி நல்லா வடிகட்டிக்கலாம். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 4 விசில் வர அளவுக்கு எடுத்து இறக்கிக்கலாம். பாருங்க, குக்கர் ஆறுனோன்னு நம்ம எடுத்தோம்னா நம்ம பார்க்காமலே பார்த்தீங்கன்னா கரெக்டான பாகுபதம் வந்திருக்கும். பாரு, தண்ணியில் எடுத்து ஊற்றினீங்கன்னா உருட்டி கையில் எடுத்தீங்கன்னா உருட்டுற பதம் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம இதில் வந்து அரைச்சி வச்ச மாவு வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக அரிசி மாவை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட டீட்டெயில் வீடியோ சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு சேனல் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு கரெக்டாக எடுத்த போதும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கரண்டியில் விட்டோம்னா நல்லா அப்படியே மடிப்பணிப்பாக விழுகணும். அப்புறம் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த கலிக்கச்ச மாவை இதில் ஊற்றி ஒரு துணியை போட்டு ஒரு நூல் கட்டி 3 நாள் மூடி வச்சிடலாம். 3 நாள் கழிச்சு அப்புறம் எடுத்து நம்ம வேணுங்கிறப்ப எப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மண் சட்டியில் ஊற்றி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு அரிசி பதத்தில் தண்ணி இருந்தால் கூட எங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதை நீங்கள் அப்புறம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணாலும் சுட்டுக்கலாம். பாருங்கள், மாவு எடுத்து இந்த இடத்துல இப்படி கையில் அமுத்துறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி மடிக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு இலையில எண்ணெய் தொட்டு ரவுண்டாக எடுத்து போடலாம். அதாவது ஒன்று வந்து எண்ணெயில் போட, ஒன்று தட்ட, ஒன்று திருப்பி போட்டு, ஒன்று எடுக்க, திரும்பி அப்புறம் ஒன்று எண்ணெயில் தட்ட. இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸ்பீட் வைக்கவே கூடாது. நடுவில் ஓட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே நடுவில் வந்து வெளியிலையும் வந்து சூப்பராக உங்களுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ஒன்று தட்டி வச்சிருக்க, ஒன்று எண்ணெயில் போட, இப்படி தான் பண்ணணும். ரொம்ப சூப்பராக அதிரசம் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். உங்களுக்கு இது மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதிரசம் பிரிஞ்சு வராது. அதிரசம் உதிர்ந்தும் போகாது. நீங்க இந்த முறையில ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா அதிரசம் வரும். பாருங்க, ஒன்னு திருப்பி போட்டுட்டு ஒன்னு அதிரசம் எடுத்து வச்சுட்டு திரும்பி நம்ம அடுத்த அதிரசம் போடணும். அதிரசம் செவக்கிற வரைக்கும் விடக்கூடாது. உங்களுக்கு மேல் எலும்பி வந்தோன்னே பெரட்டி போட்டுட்டு அடுத்த அதிரசம் போட்டுறணும். இது சுட சுட சாப்பிட ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஆறுனோடனே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதுவும் சாஃப்டா இருக்கும். எல்லோருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.